சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இந்த விண்கலமானது ஏறத்தாழ 127 நாட்கள் பல கட்ட பயணத்தை மேற்கொண்டு பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளியில் இன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. L1 புள்ளி என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே நடுநிலையான ஈர்ப்பு விசையை கொண்ட ஒரு பகுதி ஆகும். தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு ஆதித்யா L1 விண்கலம் ஹலோ ஆர்பிட் எனப்படும் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்துள்ளது. பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தபடி விஞ்ஞானிகள் இந்த பணிகளை மேற்கொண்டனர். இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது இஸ்ரோ. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆதித்யா L1 விண்கலம் சூரியன் குறித்த ஆய்வை மேற்கொள்ளும். சூரிய புறவெளியின் வெப்ப சூழல், கதிர்வீச்சு உள்ளிட்டவை குறித்து இந்த விண்கலம் ஆராய உள்ளது. தற்போது விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் பிரதமர் மோடி முதல் அனைவரும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.